அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாடுவதை நினைக்கிறோம். எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைப்பாங்க. அன்னைக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கம். உயரம் தொடக்கம் ஆகிய வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். குரு வாழ்க, குருவே துணை. மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நாம் தளர்ச்சிடும் போதெல்லாம் நம்மை ஊக்குவித்து
அவருடைய தொண்டை நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற மோட்டிவேஷன் அவ்வப்போது கொடுப்பது நமக்கு தேவையா இருக்கு. அந்த மாதிரி மோட்டிவேஷன் இருந்தாலும் நம்ம தலை சீரும் போது உற்சாகமாக செயல்பட முடியும். அந்த மாதிரி இந்த கலராக கூட்டத்தை நடத்தி நமக்கெல்லாம் உற்சாகத்தை ஊட்டக்கூடிய அளவில் நம் தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அர்ப்பணிப்பை பற்றியும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக தலைநகரம் சென்னையிலே ஐயா அவர்கள் 2 மண்டலங்களை சார்ந்த இந்த வளர்ச்சி கூட்டத்திலே நமக்கு சிறப்புரையாற்றி அன்போடு தருமாறு கேட்டுக்கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையவர்களை வேண்டி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவனத்தை ஆசான் மருத்துவருடைய அருளாசிகளை வேண்டி சென்னை நடுநகர் புறநகர் 2 மண்டலங்களில் மாநாட்டிலே பேசுவது போல எனக்கு பெருமைப்படுகிறது. இவ்வளவு இருக்கும் பொழுது எனக்கு என்ன மணக்கமளிக்கிற பாட்டு. அதனால மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய சங்கத்தின் தலைவர் பெருமக்களுக்கும் வருகை வந்திருக்கின்ற இருவரும் மாணவர்களை குடும்பத்தைச் சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை குருவின் நினைவில் நின்று சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கூட்டத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? நான் கர்மயோகம் பேசப் போவதில்லை. எவ்வளவு மகிழ்ச்சி! நான் ஞான யோகம் பேசப் போவதில்லை, பக்தி யோகம் பேசப் போவதில்லை, தியான யோகம் பேசப் போவதில்லை, ராஜ யோகம் பேசப் போவதில்லை. ஜாக்கிரதையை நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்காக. ஆனால் ஒரு யோகத்தை பற்றி பேச வேண்டும். அருட்தந்தை அவர்கள் அருளிய மனவளக்கல் யோகாவை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நம்ம மனவளக்கலை யோகாவுடைய மதிப்பு, சிறப்பு, குருவுடைய பெருமை பற்றி இதுக்கு நேரம் பேசிவிட்டு அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் வரும். நான் ஏற்கனவே டாக்டர் கேபி அவர்கள் அற்புதத்தை பற்றி பேசியிருப்பார்கள். முருகானந்தம் அவர்கள் வெளிவாக்கத்தை பற்றி பேசியிருப்பார்கள். இப்பொழுது அருட்தந்தை அவர்களோடு கூட்டத்திலே கலந்து கொண்ட சீனியர் ப்ரொஃபசர் எல்லாத்தையும் அவர்கள் 100 முறை என்ன 1000 முறை கூறிய ஒரு வார்த்தை, மனத்தை உடையவன் மனிதன். நல்லா புரிஞ்சுங்க. மனத்தை உடையவன் மனிதன், மனம் எப்படியோ அப்படித்தான் அந்த மனிதனும் இருப்பான். எங்கேயோ கேட்டமா இருந்தா சாந்தியோட மிக அற்புதமான தத்துவ வார்த்தைகள். மனம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது நம்முடைய எண்ணங்கள் தான். எண்ணங்கள், எண்ண ஓட்டங்களின் தொகுப்பு மனம். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. மனம்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. மனம்தான் புலன்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் மனம் உறங்கும் பொழுது, ஓய்வெடுக்கும் பொழுது உலகமும் நம்மை விட்டு மறைத்து விடுகிறது. சரிங்களா? மனம் உறங்கும் பொழுது, ஓய்வெடுக்கும் பொழுது உலகமும் நம்மிடத்திலே இல்லை. மனம் விழித்த பிறகுதான் உலகமும் நமக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்து. மனம்தான்
வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? விதி பயன். இன்று நம்முடைய வாழ்க்கை நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், உயர்வு தாழ்வு அனைத்தும் நம்முடைய விதியை உருவாக்கியது நம்முடைய மனம்தான், எண்ணங்கள் தான். நீங்கள் நல்ல மனத்தில் இருக்கீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய அடிச்சுவடையிலிருந்து இறுதி வரை நாம் இதிலே பயணம் செய்ய முடியும். மனமேதான் அங்கீங்கள இல்ல சில சமயத்துக்கு பேசுறது பிடிக்கலன்னா அப்படிலாம் மனமே மனிதனின் தங்க சுரங்கம். அதை மட்டுமே சொல்லியிருக்கிறார். மனம் குறைந்து பேயி அது தேர் கிடைச்சிருச்சு இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. மனமே மனிதனின் தங்க சுரங்கம். ஒருவனை பார்த்து அவன் நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன் என்று சொன்னால் அவனுடைய ஹைட்டை பார்த்தோ ட்ரெஸ்ஸை பார்த்தோ மற்ற எதை பார்த்ததில்லை. அவன் உயர்ந்த எண்ணங்களையுடைய உயர்ந்த குணவான்களையுடைய மனிதன். நான் சொல்றது தப்புக்கா சொல்றேன். ஒருவனை பார்த்து இவன் மோசமானவன், இவன் சரியில்லாதவன் என்று சொன்னால் ஒன்று அவன் மோசமான எண்ணங்களையும் குணங்களையும் உடையவன் என்று பொருள். பெரிய மகான்களுடைய வார்த்தை. நான் சொல்றதை எப்ப கற்பனை நினைக்கிறாரு. நான் அடிக்கடி அதை சொல்றது காரணம் நான் சொல்றதை நீங்க நம்பணும். மனம்தான் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு மகான் கூறுகிறார், நாம் பிறந்த உடனே இறைவனால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் பரிசு இந்த அழகான உடலும் இந்த அழகான புத்தியும். கிஃப்ட் ரெண்டுங்க. இந்த அழகான உடல், விசேஷமான புத்தி. மற்ற உயிரினங்களுக்கு இந்த சுதந்திரமோ பகுத்து பார்க்கின்ற அறிவோ கிடையாது. அது உற்பத்தி செய்யப்பட்டு அப்படியேதான் இருக்கு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் சுதந்திரம் இருக்கிறது, தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கிறது. அவன் மனிதனாகவும் வாழலாம், தேவனாகவும் உயரலாம், தாழ்ந்து விளங்கின வாழ்க்கையும் வாழலாம். ரைட் டு சூஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். தேர்ந்தெடுக்கின்ற சுதந்திரமும் உரிமையும் உடைய ஒரே ஜீவன் இந்த மனித உடலை பெற்றிருக்கின்ற ஜீவாத்மா. சரிங்களா? இப்போ இவ்வளவு சுதந்திரத்தை அறிவை பெற்ற நாம் நம்ம உடலை வளர்க்கறதுக்கு அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. குறிப்பா அம்மா. இன்னொரு கல்வி இருக்கிறது, அது பெரும்பாலும் பொருளை ஈட்டி வசதியான வாழ்வதற்கான கல்வி இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சியாக, அன்பாக, நிறைவாக வாழ்வதற்கான கல்விதான் அருட்தந்தையருடைய மனவளக்கலை யோகா. எண்ணங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், எண்ணங்கள் மனம் தூய்மையாக இருந்தால், மனம் அமைதியாக இருந்தால், மனம் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சரிங்களா? வசதி நிறைய இருந்தா ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நிறைவா இருக்காங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது பெரிய அறியாம. குடிசையில் இருக்கிறவங்களோட பங்களாவில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மனதால. சாதாரணமா இருக்கிறவங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு இது போகுமோ, என்னைக்கு நாம போகுமோ, என்னைக்கு நாம் உள்ள போவோமோ, நம்ம விதி எப்படி இருக்குதோ
இப்படிதான் நிறைய பேர் பணம் வச்சிருக்கிறவங்க எப்ப ரயில் வருமோ அந்த கணக்கை எவனாச்சும் கணக்கு பண்ணவோ இன்னொரு சொல்லிட்டா என்ன பண்றது? நிறைய ப்ராப்ளம் பெரியவர்களுக்கு, படித்தவர்களுக்கு, பணம் இருப்பவர்களுக்கு, மனம் தூய்மையாக இருப்பவர்களுக்கு இருக்கின்ற வாழ்க்கையே சொர்க்கம். அன்பு நிறைந்த இதயம் சொர்க்கம். வெறுப்பும் கோபமும் எது என்றால் வெறுப்பான எண்ணங்களுடைய ஒரு மனிதன் பார்ப்பது எல்லாம் வெறுப்பால் பொறாமையாக பேசுவார். உனக்கு என்னை பிடிக்கணும் வைக்க நீங்க இந்தியாவில் என்ன பெரிய ஆளாக பேசுறாரு, அவங்க இங்க சொல்லுவீங்க. என்னை பிடிச்சதுனாக்கா இவர் நல்லா கருத்தை சொல்றாரு. எல்லாம் வீட்டுல பதட்டம். வீட்டுல சில உறவினர்களை நமக்கு பிடிக்கும், சில உறவினர்களை பிடிக்காதவங்க வந்துட்டா கண்கள் காட்டி விடும், என்ன பேச்சு காட்டி விடும், வைக்கிற டம்ளர் சவுண்டு காட்டி. அதே மாதிரி பிடிச்சவங்க வந்துட்டா நம்ம ஹாப்பியா இருக்கும். இதெல்லாம் சகஜம். இதற்கு என்ன மூல காரணம்னா எப்பொழுதெல்லாம் என்னுடைய மனதிலே வெறுப்பான எண்ணங்கள் தோன்றுகின்றனவோ இந்த உலகத்தை, உலக மக்களை நாம் வெறுக்கிறோம். எப்பொழுதும் நமக்கு அன்பு நிறைந்த எண்ணங்கள் வருகின்றதோ அனைத்தையும் அன்போடு பார்ப்போம். உலகம் நமக்கு ஒரு அழகாக தெரியும். மனிதர்கள், நம்முடைய நண்பர்கள் அழகாக தெரிவார்கள். இது உண்மையா இல்லைங்களா? சரி, மாணவ கலைதான், மாணவ கலையே ஆன்மீக சாதனை என்று சொல்வதற்கு 1000 உதாரணங்கள் இருக்கிறது. நாம் அனைவரும் அருட்தந்தை அவர்கள் கொடுத்தது, நீங்க ஆன்மீகத்தில் போனாலும் சரி, இறை தத்துவத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு அந்த ஞானத்திலே, இறை தத்துவத்திலே நீங்கள் நிஷ்டை அடைய வேண்டும் என்றால் முதலிலே மனம் என்று சொல்லப்படுகின்ற மன அடுக்குகளை நீக்க வேண்டும். நீங்கள் இறை தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அலைவாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை முதலில் அமைதிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு கூர்ந்து சிந்தித்து எது இறைவன், எது இறைவன் அல்ல, எது தர்மம், எது தர்மம் அல்ல, எது நல்லது, எது கெட்டது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சிந்திக்கின்ற அறிவை பெற வேண்டுமானாலும் மனம் குவிந்திருக்க வேண்டும். மனம் தூய்மை அடைய வேண்டும். மனம் அமைதி ஆடிக்கொண்டிருக்க கூடாது. மனம் குவிய வேண்டும், மனம் விரிய வேண்டும். மனதிலே திட புத்தி என்று தாக்கத்துல மனதிலே உறுதி வேண்டும். இப்ப ஆன்மீக சாதனை பார்த்தீங்கன்னா எல்லாம் மனம் மனம் மனம். அவருடைய அர்த்தத்தை அறிய மனவளர்ச்சி யோகாதான் எல்லாத்தையும் அலை வாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை அமைதிப்படுத்த ஞானிகள் சொன்னது தியானம். மன அழுக்குகளை நீக்க வாழ்க்கையை, அற வாழ்க்கை, கடமையை தர்ம யோகமாக செய்வது. இப்படியே பார்த்தா மனம்தான் மனிதனை வெளி உலகத்துக்கு காட்டுகிறது. நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா என் பையன் நல்லவன் தான், அவங்களோட சேர்ந்துதான் அந்த இடத்துக்கு போயிட்டான். எங்க வீட்டுக்காரன் நல்லவன் தான், இந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்களே அவங்கதான் அந்த பார்த்து கூட்டிட்டு இருக்காங்க. எப்பவுமே நிறைய பிள்ளை சொல்லுவாங்க, அது உண்மையே. இவன் பாரிலே இருப்பது, சகாப இடத்திலே இருப்பது நண்பர்களினால் அல்ல, இவன் எப்படிப்பட்ட மனதை உடையவன் என்பதை காட்டிக் கொடுக்கிறது என்று இவன் எப்படிப்பட்டவன் என்ன இப்படியே அங்க போற இங்க விடுறாங்க. ஆக மனம்தான் புறமாறிக் கொண்டிருக்கிறது. மனம்தான்
நம்முடைய புறத்துக்கே காரணமாக இருக்கிறது. நிறைய பேர் சூழ்நிலைதான் கெட்டுவிட்டு என்னை கெடுத்துவிட்டது என்று சொல்லுவார்கள். சூழ்நிலை கெடுப்பதில்லை, உன்னுடைய அகத்திலே இருக்கின்ற தூய்மையின்மைதான் உனக்கு. ஆக உனக்கு நண்பனும் நீயே, உனக்கு பகைவனும் நீயே. நல்ல எண்ணங்கள் நண்பன், கெட்ட எண்ணங்கள் நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா. இதை நாம் எத்தனை தடவை படிச்சிருக்கோம், எத்தனை தடவை மறந்துருக்கோம். இப்ப நான் பேசுறது சாமி 500 ரூபா பேசுறது, நான் மறந்தது போது மீதி சரிங்களா? அப்போ நாமெல்லாம் மனவள கலைஞர்கள் என்ற சொல்லுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். மனதை வளப்படுத்தியவராக இருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதான் ஒரு அறிஞர் சொல்ற, இந்த அறிவை நாம், இந்த புத்தியை, இந்த மனவளக்கலையை வளர்த்துவதற்கு நாம் எவ்வித முயற்சி எடுக்கவில்லை. மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே காரணம்தான் இன்றைய குழப்பங்களுக்கு எல்லாம் காரணம். எது நல்லது எது கெட்டது சிந்திக்காமல் மனம் போன போக்கில் போகலாமா பார்க்கலாம். அப்ப நாமெல்லாம் என்ன பண்ணணும்? மனவளக்கலையை முதலில் நாம் தெரிந்து கொண்டு நாம் அதை கடைபிடித்து 100 முறை தோற்றாலும் பரவாயில்லை. அதனால தியானம் செய்தால் மட்டும் ஞானியாகி விட முடியாது. எழுதிக் கொள்ளுங்கள், இது மகான்களுடைய கருத்து. ராவணனும் தியானம் செய்தார், சில சித்திகளை அடைந்தார், அவன் அழிவுக்கு காரணமாக. மனதிலே தூய்மையும் உயர்ந்த பண்புகளோடும் தியானம் செய்தால் ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைந்து அந்த முழுமை பேரை, அந்த முழு மனநிலை, அந்த முக்தியை அடையலாம். இன்னும் ஒரே நாள் நடத்துறார். ஏழையம்மாள் நினைக்கிறாங்க, நான் 2 முறை சினத்த வகுப்பை கலந்துள்ளேன். நீங்க போனீங்க, நம்ம பெரிய இது பேசணும். நீங்க அப்படி எல்லாம் சினத்தை ஒரே நாள்ல தவிர்க்க முடியாது. மனதை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மனதை அடக்க நினைத்தால் அதோட கிரேட்னஸ் போய் கம்பல் பண்ணிட்டு போறவங்க. ஒரு மகான் சொன்னா, ஒருத்தர் கோபத்தை அடக்கிறதுக்காக தியானம் பண்ணான், 1 மணி நேரம் தியானம் பண்ணான். உடனே அந்த குழந்தை எல்லாம் விளையாடும்போது சத்தம் போட்டு எது சொல்லு பலாறு 2 நேரம் ஒதுச்சு மறுபடியும் கோபத்தை அடக்கிறான். அப்படி என்ன ஒரே நாள்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஒரு மகான் சொல்லுங்க உதாரணம். நீ மனதை அது போக்கு விட்டுத்தான் கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? உட்கார்ந்து இருக்க முடியாது. அதுக்கு ஒரு மகான் ஒரு கதை சொல்ற, எங்க 11 மணி ஆச்சு, கொஞ்சம் கதை சொன்னாதான் நீங்க. அதுக்கு ஒரு மகான் அருமையான கதை சொல்ற, ஒரு ராஜா கிளாஸா 4 குதிரை வச்சிருக்காரு, வெள்ளை குதிரை. அது பயங்கர குரு, யாருக்கும் அடங்கிறது. ஒரு முறை அனௌன்ஸ் பண்றாரு, இந்த குதிரைகளை யார் அடக்கி வேற ஏறி ஓட்டி கிட்ட கொடுக்கிறாரோ அவருக்கு எத்தனை பொருளாசிகள் அனௌன்ஸ் பண்றாரு. 100கணக்கான பேர் வந்தாங்க. மத்தனை பட்டுன்னு மேலே இருக்கிறாங்க. முதல்ல சக்கரை ஏழை வெட்டி புதுசு ஓடி கால் போடுறவங்க, கை போடுறவங்க, மண்டை போடுறவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. செத்தே போயிட்டாங்க. சில பேர் ஒரு வாரியம் வந்து
பார்த்தா இவர் நல்ல பையனா தெரிகிறாரே, பாவம் இது இங்க வந்தாங்க. ராஜா கூப்பிட்டாப்பா, ஜாக்கிரதை, உனக்கு நான் பரிசு தர உண்மைதான், அதை கூட எச்சாக்கிறத ஏற்கனவே இத்தனை பேர் நெட்டு போயிட்டாங்க, கால் உடச்சு போய் பஞ்சு போய் கிடக்குறாங்க. நீ யோசனை பண்ணி சொல்லுவோம், எல்லையில நான் அடக்கியே கொண்டாட ஆரம்பிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு 1 வருஷம் டைம் கொடுக்கும். மற்றவங்க என்ன பண்ணாங்க, வெள்ளி போனது ஜனத்துக்கு மேலே இருந்தாங்க, அது கீழே தள்ளி போயிடுச்சு. எனக்கு 1 வருஷம் டைம் கொடுத்து நான் கணக்கு போடுறேன். வேஷம் எடுத்துக்கோ, உடனே அவன் முதல்ல போட்டு காட்டுக்கு ஓடும். இதுவரை சும்மா ஓடும், இவனும் ஓடத்தே ஓடும். முதல்ல ஓடுற முதல்ல இது ஓடாது. முதல்ல தண்ணி குடிச்சு அது டீ குடிக்கிறது. என்ன குதிரை பிடிச்சுன்னா அது யோசிக்கிறது. குதிரை படுத்துட்டே இவனு அதோடு படுத்துக்கிறது. பார்த்தா குதிரை ஓடுற போதெல்லாம் புறத்துக்கு போய் படுக்கிற போது பின்னையே படுத்துற போது அந்த குதிரை நினைச்சுதா இது வித்தியாசமான குதிரை போது அப்படின்னு குதிரைக்கு ஒரு மைண்ட்ல ஒரு காற்று வருது. ஏன்னா கூடவே இருக்குது. இப்படி கொஞ்ச நாள் ஆன பிறகு இவ கிட்ட போய் குதிரை பிள்ளைத்து இருக்கிற போது இவனு சாப்பிட்டு பின்னால கையை வச்சிருக்கான். உடனே அப்படி உடச்சு மறுபடியும் கொண்டு போய் கையை வச்சு லேசா நீர் விட்டுக்கிறாங்க. அது குதிரைக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. நாங்கெல்லாம் நீர் இப்போ டெய்லி கிட்ட போனா நீ விட்டுட்டு போதும் 2 ரூபாய். அது பசங்க ஒரு அது ஊருக்கு போனோம், எனக்கு எல்லாம் தெரியும். சில வேலை நீர் மாட்டை நீர் விட்டு அங்கிருந்து வரும், நீர் கண்டுபிடிச்சி அதோட நல்லா இருக்கும். இந்த குதிரையை எடுத்து அப்படியே நீர் அப்படியே மேல் பக்கம் நீர்விடா, முதுகு பக்கம் நீர்விடா, தொடர்ந்து கேளுங்க. அப்படியே முகத்தை நீர்விடா, குதிரை அப்படியே சுகமா இருக்கு. அப்புறம் இந்த முகமண்டா போடுறது அதில் யாரும் கொண்டு போய் வச்சிருக்கிற அவனோட புடிச்சிருக்கு. இந்த கடைசியில் அந்த முகமட்டாவோட சேர்த்து குதிரை அது சுகமா இருக்கு. பட்டுக்கு முகமட்டா போட்ட அதை போட்டதே தெரியும் இந்த சுகத்துல. அப்புறம் அப்படியே உருவ நீச்சு இந்த மேலே போட்டு அழுதாத போட்டு மேலே கருத்து இவன் தான் நீவி பழக்கின. இவன் பொட்டோட குதிரை இருக்கு, மெதுவாக ஓட்டி பழக்கிற. அப்புறம் குதிரை மேலே ஏறி எல்லாம் ரவுண்ட் அடிச்சிருக்கிற. ஒரு நாள் காத்தால அப்படியே ஜம்முன்னு ராஜா குதிரைப்படி ஊரே வேடிக்கை பார்த்து ராஜா கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்குள்ள 2 மணிக்கு அவங்க கொடுக்க சொல்லிட்டு, எப்படியப்பா இந்த குதிரை அழைக்க அந்த ரகசியத்தை சொல்றது இப்படியெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான் சொல்ற, நம்ம குழப்பு இப்படித்தான் இருக்குது. எடுத்தோடனே யாரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். முதல்ல நம்மளுக்கு அவரோட ஆளுமை உட்பட்டு அன்பால கருணையால முதல்ல நாம பேச சொல்றது கேட்கறதுக்காக சரி பண்ணணும். இப்படி அவர் சொல்லிட்டு பசு போயிட்டு பசுமாட்டு ஓட்டிட்டு போயிருக்காங்க. இதே உதாரணம் சொல்றாரு. இவர் தினம் கொண்டு போய் ஒரு தோட்டத்தில் கட்டுவாங்க. பசுவை கைத்தை கொண்டு போய் நாயருக்கு ஒரு நாள் மிஸ்டேக் இவர ஒரு மாட்டுடைய கையில மறந்துட்டு பக்கத்துல ஒரு சாமியார் கொடுத்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு போய் சாமி எனக்கு ஒரு கையில் கொடுத்தேன், அதெல்லாம் வேண்டாம், நான் இங்க வந்து இருக்கிறேன், கையில் இருக்கிறேன், என்ன விஷயத்துக்கு பாருங்க. எல்லா மாட்டையும் கட்டிட்டேன், ஒரு மாட்டு கையில் இருக்க கட்டினால்தான் நான் எடுக்க முடியும். அவர் சொல்ற இது சுலபம் வழி, நீ போ கையில் கொண்டு வர மாதிரி சும்மா கை கொண்டுவோம். அந்த மாட்டுக்கு போய் கட்டமாக கட்டு, எப்படி நச்சு கூட்டிகிட்டு தருவாவான்னு கட்டு கட்டிட்டு எதிர்த்துவாங்க. இது அதே மாதிரி கையில் கொண்டு போய் போட்டு கட்டிக்கலாம். நானும் பொத்தாடப்பட்டேன். எல்லா மாடும் படுத்தணுமா இன்னும் மட்டும் வேற கட்டி போட்டாலும் மாடு சாயந்தரம் போய் எல்லாத்தையும் அழுந்துருக்காரு. இந்த மாடு எதிரி மாடு
சாமி ஓடிக்கிறேன். சாமி மாடு எதிர்ப்பு எல்லா மாட்டையும் போய் அவரு கூட இதைதான் நீ கட்டி போடுற, நீ போய் இப்படி பண்ணி எல்லா மாட்டையும் எழுதணுமா எழுதணும், அதே மாதிரி பண்ண நாமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறோம். நாம் மனதால் கட்டுண்டு இருக்கிறோம், உணர்ச்சியால் கட்டுண்டு இருக்கிறோம், உடல் அவர்ச்சியால் கட்டுண்டு இருக்கிறோம். நாம தான் அந்த கட்டை நீக்கணும். எங்களுக்கு வரமாட்டாங்க. மன கட்டுப்பாட்டை நாம தான் நீக்கணும். ஆக மனமேதான் பந்தத்திற்கு மோட்சத்திற்கு காரணம். உண்மையில் உணப்பொரு இதில் உண்மையில் உண்மை எனும் முறையற்ற எண்ணங்களை அடுத்த வசனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊருக்கு போயிடும். அவ்வளவு உதாரணம். யாராச்சும் மனமே மனிதனை தக்க சொல்லணும், அதுக்கு வியாக்கியானம். ஆக நாம் எல்லாம் ஆன்மீக சோதனையின் துவக்கத்தில் இருந்து இறை தத்துவம் அறநெறி கர்மயோகம் அதெல்லாம் அதுக்குள்ள கொண்டு வந்தார். அப்போ இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்த அறிஞர்கள் இது மக்களுக்கு பரவலாக பரவலுக்கு விட்டு கொடுக்கிறார். எங்களிடம் பல முறை குறை கொண்டிருக்கிறார். இது வளரவில்லை பார்க்கிற போது முதலில் ஒரு வளர்ச்சி தேவை என்றால் ஒரு கட்டமைப்பு கரெக்டா இருக்கும். ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவாங்க. நான் அர்த்தவியல் கேட்டேன், கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணலாங்க. என்ன வேணாலும் பண்ணணும், வளர்ச்சி அடையணும். அப்போ வடா நீங்க பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ரொஃபசர் இருக்கிறது நிறைய பேரும் அர்த்தவியல் ₹1 கொடுத்தா அவர் நம்பர். இந்த ஃபார்ம்ல ₹1 கொடுத்தா உலக சமுதாய சேவகர்களும் மெம்பர். நீங்க இதுல ஒரு ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ₹1 கொடுத்தவங்க கிளை, உலக சமுதாய சேவா சங்கத்தின் கடலூர் கிளை, சேலம் கிளை, கோயம்புத்தூர் கிளை, ஈரோடு கிளை. என்ன இந்த கிளைக்காக யாரும் கணக்கோட வைக்கிறது? கிளைன்னு போட்டு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் கிளைக்கணக்கு மேனேஜ் பண்ணணும். மெம்பர்கள் லிஸ்ட வருஷத்துக்கு போனவங்க புதுசா கேட்க உள்ளது தெரியல. இங்க ஒண்ணும் இல்லை. நான் ஒரு அப்போ பொதுக்குழு நான் வைஸ் பிரசிடண்ட் சாமி கூட்டத்து நீங்க கொஞ்சம் நிர்வாகத்தை பார்க்க நான் பொதுக்குழு கூட்டம் போட்டு ஏன் கிளைக்கணக்கையில நீங்க கொடுக்கறதில்லை, நான் இதுவரை 4 முறை கடிதம் எழுதியிருக்கேன், நீ ஏன் கிளைக்கணக்கு கொடுக்கறதில்லை கேட்டேன். அப்பாவி ஒருத்தர் எதிர்த்து கணக்கு இருந்தால்தான் கொடுக்கணும். உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான். வரவு செலவு கணக்குன்னா ஏன் எழுதுறது இல்லை, பணம் இருந்தால் தான் எழுதுறது. சொல்லிட்டு இதெல்லாம் யோசனை ஒன்றை பார்த்து சொசைட்டியிலிருந்து ஒரு நோட்டீஸ் விட்டேன். உங்களுடைய இது 3 ஆண்டுகளாக கணக்கு சமர்ப்பிக்க ஏன் உங்களுடைய சொசைட்டியை கலைக்கக்கூடாது, சாமி வச்சுட்டு தடுமாற உடனே எனக்கு போன் பண்ணுவாங்க. இது முத்துசாமி நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் அர்த்தம் எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி மிகப்பெரிய ஆடிட்டர் 200 சொசைட்டி கற்று பாம்பேல ஆடிட்டர். எங்க கம்பெனிக்கு அவர் வெளியே இருக்கிறது. அவர்கிட்ட இதை கேட்டேன், இருக்குது என்ன பண்ணுறாங்க. அவர் சில சிஸ்டம் சொன்னார். அவங்களோட தனி கஷ்டா பண்ணியிருக்கேன், பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்துருந்தா வரவு செலவு அது எழுதுட்டு நீங்க இதை நீங்க அதுக்கு ஒரு 1000 மார்க் கொஞ்சம் வாங்கி சங்கத்தை நடத்துங்க. நான் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்து சாமிக்கு நல்லா தான் இருக்கேன், யாரு மார்க் பண்றது. நான் ஒரு அப்போ பொதுக்குழு கொடுத்து நான் வருவோம். நான் இந்த ப்ராஜெக்டை நானே பொதுக்குழு வைக்கணும் சார். நான் பொதுக்குழு வச்சுட்டு இதை பற்றி பிரமாதம் பேசுறேன். உலக சமுதாய சேவாசத்துக்கு ஒரு பள்ளி கணக்கு போடுறேன்.
இதிலிருந்து இணைக்கப்பட்ட அத்தனை கல்லூரிகள் போடும், பாடத்திட்டம் கொடுக்கப்படும், நடத்தினா அதுக்கு உண்டான அப்படின்னு நான் பேசிக்கிறேன். சாமி கையை வச்சு எனக்கு பார்த்து மூக்கத்துக்கு முத்து வாயிடாது. நான் பார்த்தேன் இதெல்லாம் வாயிடம். நீங்கள் அனைவரும் அமைதியாக இருக்கிறதை வைத்து நான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கும் ஒன்று சரி, சாமி குரூப்பில் போனாங்க, நானும் பின்னாடி போனேன். விசாரணை சிரிச்சு உங்கள் கற்பனை படத்தை நான் பாராட்டுகிறேன். ஏழு விசாரணை நல்லா தான் இருக்குதுன்னு கேட்கறது. நம்ம அன்பர்களாவது அவரவரோட சொந்த இடம் வாங்கிக் கொள்ளலாம், அறிவித்திருப்பதை கட்டிக்கொள்ளலாம், நவமையங்கள் வாடகைகள் என்னோ பேச ரொம்ப பிடிச்சது. நடக்கும் நினைச்சு பேசுனீங்கன்னா நடக்குது சாமி, இல்லைன்னா வேற வழி இல்லைன்னு சொல்லி கட்டமைப்பு பாருங்க. இன்னைக்கு சொந்த கட்டிடத்தை 176 அறிவித்திருப்பது. நிர்வாகத்தை மேம்படுத்துவது என்பது இந்த கட்டமைப்பில் அனைத்து மண்டலங்களாக 14 மண்டலம், பாண்டிச்சேரியோட 15 மண்டலங்களாக போயிட்டு ஒரு 40-30 ஆட்கள் ஒரு மண்டலம் அதனுடைய வளர்ச்சியை அமைப்பது. இயக்குநர்கள், அனைத்து இயக்குநர்கள், கல்வித்துறை இயக்குநர்கள், வெளிவாக்கத்திற்கு 3 பிரிவு, கல்விக்கு 3 பிரிவு, ஆசிரியருக்கு ஒரு இயக்குநர், பதிப்பகத்துக்கு யாரோட இயக்குநர்கள் குறித்து இன்னைக்கு அந்த சிஸ்டம், அந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே காரணத்தினால் தான் உங்களோட வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதை நான் உறுதியாக நம்புகிறேன். இப்ப எல்லாம் பண்ணியாச்சு. வளர்ச்சிக்கு இந்த கட்டமைப்பு மட்டும் பத்தாது, தொண்டர்கள் தேவை, நிதி தேவை, தொண்டர்கள் தேவை. நிதியை பெருக்குவது அரசாங்கங்கள், வளர்ச்சிக்கு உதவுவது ஆசிரியர்கள், சேவாதார தொண்டர்கள். இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? நான் ஏன் கேட்கிறேன்னா, நிறைய பேர் நான் சீனியர், அவங்க எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். நான் போறதுக்கு சீனியர் எங்களுக்கு ஒரு ஆசிரியர் கேட்டார், நீங்க சாமிக்கு சேர்ந்து எவ்வளவு நாளா இருந்தாங்க? நான் 82 சேர்த்தேன், நான் 77 சேர்த்தேன். அப்ப அவர் நோக்கோட உன்னை விட நான் சீனியர். ஏன்னா எனக்கு 83 தெரியும். நான் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். அன்னைக்கு என்ன பேசினாலும் இன்னைக்கு அழகா பேசுறாங்க. அன்னைக்கு அவர் தெரிவிக்க சாமியே தெரிவிக்கிறார். தெரிய நிறைய ஆக இங்கே சீனியர் ஜூனியர் கிடையாது. நிறுத்தி கொடுக்கறதுக்காக ஆசிரியருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், எப்படி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், சீனியர் ப்ரொஃபஸர் நம்ம பண்ணிருக்கோம். இப்ப நாம் எல்லாம் ஒரு சங்கல்பம் மேற்கொள்ள வேண்டும். உங்களை அன்போடு வேண்டி பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். வளர்ச்சி என்பது அதிக அன்பர்களை மனவளக்கலையை சேர்த்துவதுதான் வளர்ச்சி. நாம் நன்றாக யோசித்து அரசியல் விருப்பப்படி கல்வி மூலமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த 29 பல்கலைக்கழகங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு நேற்று டாக்டர் கேள்வி அவர்களுக்கு 25,000க்கு மேல எம்ஏ எடுத்து வந்தாங்க. அதோடு அவருடைய உச்சகட்டமாக நம்முடைய திருவாரூர் தலைமை சங்கத்தில் வேதாந்திரி மகர்ஷி காலேஜ் ஆஃப் யோகா அப்ப நாம எல்லாம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம், பெருமைப்படுறோம். ஏன்னா 25,000 பேர் படிச்சிருக்காங்க யோகாவோ, ஹியூமன் எக்ஸலன்ஸ். இந்த கல்லூரியோட அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணுறோம். நாமளும் அதையெல்லாம் கொடுக்க போறோம். நிறைய வாய்ப்புகள் நமக்கு
இன்று எல்லா ஆன்மீக அமைப்புகளும் என்னடாலும் ஒன்றுமே இல்லாத இருந்தால் போய் இத்தனை பண்றாங்க, எந்தூர் போனாலும் வாழ்க்கை வளர்க்குறாங்க. என்னடா ஆச்சரியப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அரசனை அவர்கள் வகுத்துக் கொடுத்த அந்த மனவளக்கல் யோகாவும் அந்த அத்வைத தத்துவம் நிறைய பேர் அப்படி இப்படி ஆலோசனை சொல்றோம். மாக்கப்பா கவர்ச்சி என்ன சாமி கவர்ச்சிக்கணும், தாடியில ஒரு ட்ரெஸ் கூட மாற்றிக்கிறோம். என்னால முடியலையே, நான் என்ன பண்ணிக்கிறேன் பேசினாலே அப்பதான் நீ சாதாரணமா பேசுறது அந்த மாதிரி ட்ரெஸ்ல பேசுறது வித்தியாசம். எல்லா சாமியும் எப்படி பிரபலப்பட்டாங்க வாரம்போதே நான் முருகானந்த சொல்லுவேன், சாமி வந்து அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோயெல்லாம் நீங்கிட்டு அது பார்த்தால போலவே நீக்கி செல்லிட்டு கை நாள் வந்துருச்சு அப்படி நீயே சொல்ல வைக்கணும். அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை அனுப்புறேன்னு உடனே கொடுத்து போயிருக்காரு. இவரை கேள்வி நான் பார்த்து சாமிக்கு வேறு எவ்வளவு ஏன்னா சீட்டு செய்கிற கேட்க நான் நினைக்க யாரும் கொடுத்துருக்காங்க அந்த கவனிச்சு ஏற்றி சந்தோஷம் வச்சுருக்கீங்க. நான் வந்து அப்படி விரும்பல, எங்க சாமி அப்படி நான் அம்மாவை கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துட்டே வைங்க, உடனே நீங்க வகையில் கொடியில் நான் தள்ளி கொடுத்துருக்கோம். உங்களை கொஞ்ச நேரம் பார்த்து நான் இங்கே பார்த்துருக்கேன் வெள்ளக்க சரி போட்டு கொஞ்சம் ஆசத்துக்கு தானே இப்படி கவர்ச்சி வரும். எதுக்கு இருக்கிறதே வேண்டாம்னா ஓடி வந்தவங்களுக்கு அந்த சுத்து நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஆன்மீகம் அல்ல, வித்தை. வித்தையை காட்டுங்க. ஏதோ நல்லது நம்ம எடுத்து போயிட்டே போயிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், தூய்மையான ஒரு ஆன்மீக அமைப்பு ஒன்று இருக்குமானால் உலகத்திலேயே மதம் சாராத இறை தத்துவத்தை போதித்து மதம் கடந்த மனித நேயத்தை போதிக்கின்ற ஒரு அமைப்பு ரிச்சுவல்ஸ் பூஜை புனஸ்காரம் இல்லாமல் நடத்தப்படுகின்ற அறிவுபூர்வமான ஒரு அமைப்பு நம்ம அமைப்பு யாரும் வரக்கூடாது. ஏதாவது ஒரு காரணம் நான் சர்வ ஜாக்கிரதையா இருக்கிறாங்க காரணம் வரக்கூடாது. அப்போ நாமெல்லாம் ஆடியா இருக்கிற போன மாசம் ஒரு இஸ்லாமிய சேர்ந்திருக்காங்க. இந்த சிறப்பு வந்து கிறிஸ்துவ பேசுறாரு. அனைத்து மதத்தினரும் வகுப்பினரும் நமக்கு சமம். அதை நாம் இவ்வளவு பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டு யோகமும் மனித மாண்பும், யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், அது என்ன வார்த்தை பவர்ஃபுல். அது பொதுமக்களுக்கு, அது பல்கலைக்கழக இணைப்பு, அதை படிக்காதவர்களுக்கு மிஷன் பயிற்சி. யோகா ஃபார் யூத் எப்பவர்மெண்ட், அதை சொன்ன மதிப்பு என்ன தெரியுங்க, யோகமும் இளைஞர் வல்லமை, அதுக்கு ஒரு படிப்பு. டாக்டர் கேட்டி அவர்கள் இன்னும் 3 பேர் சேர்த்துட்டு எல்கேஜியிலிருந்து +2 வரைக்கும் டெக்ஸ்ட் புக் தயார் பண்ணிட்டாங்க. எதுக்கு? யோகமும் பண்பாட்டு சிலபஸ் தயார் பண்ணிக்கிறார். நேற்று நாங்கள் எல்லாம் போய் செக்ரட்டரி மாதிரி சொன்னோம், உங்களுக்கு நாங்கள் எங்க சிலபஸ் கொடுக்குறோம், எங்க பேர் கூட வேண்டாம், உலக வாயிலிருந்து வாழ்க்கை வளர்ப்பதற்கு வந்தா போகணும், வேறுக்காக நான் இல்லை. அப்படியே சீடி கொடுத்துருக்கீங்க. ஒரே மகிழ்ச்சி. அமைச்சர் சொன்னா புஸ்தகங்கள படம் இருக்குது, நாங்களே அடிச்சிருக்கோம். சந்தோஷம் இருக்கு. பணம் இல்லாத கிடைக்காது. எப்படி போயிட்டு பாருங்க. ஆக கிராம மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று அறிவித்ததை விரும்பினார்கள். 1983 பேசியிருக்காங்க. ஒரு வேலை எடுத்துங்க, கிராம போங்க, அங்க போய் ஃப்ரீயா சொல்லிக் கொடுங்க, சேவாதார கொண்டாட
எல்லாமே அவருடைய கனவு, அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம் சீர நிறைவேறும். இன்னும் வீதியோடும் மனவளக்கலை பரவ வேண்டும் என்றால் இங்கு இருக்கிறவர்களே போதும். ஒன்று 10 ஆனால், ஒன்று 100 ஆனால் இருக்கிறவர்களே போதும் பரப்ப. அப்ப நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்க இடப்படும். பணம் போடணும்னா சில பணம் வசதி இருக்கணும், பணம் ரொம்ப வைக்கிறோம். சரியாக நான் எப்ப வைக்கிறோம். நான் ஒரு பல வசதியும் இல்லை. ஐயோ இவங்க தலைவீங்க நாங்க படிச்சாங்க 2 வருஷம் கழிச்சு அந்த மீட்டிங் தான் நல்லா ஐயா நீங்க தான் வழிகாட்டி அப்படி இப்படி பேசி நீங்க சொல்றீங்க 10,000 20,000 கட்டி சேர்ந்ததுக்கு எத்தனை கஷ்டப்படுறீங்க? 10 லட்சம்னா முதல் லட்சம். அது நாங்க என்னையா வேண்டாம் சாமி போய் சாமி பண்ணையா சொல்லிட்டு போறாங்க. 10,000 ரூபாய்க்கு கட்டி சேர்த்து நிறைய ஆர்வம் ஆகிட்டாங்க. மறுபடியும் 12,000 ரூபாய் ஆகுங்க. வேகன்சி இல்லை வேணும்னே சொன்னேன். இப்போ நீ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை பரிசீலனை பண்ணி இப்போ சேர்க்கிறோம். இதெல்லாம் சும்மா கூட ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் போய் பரிசீலனை பண்ணுறேன். ஒசூர் யூகே வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்துருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. எனக்கு கோயம்போட பார்த்து சொல்லிட்டு தெரியுங்களா? 15 லட்சம் 68 ட்ரஸ்டீஸ் சேர்த்து நீங்க ஆர்மியாலேயே வந்தவங்கெல்லாம் ஒரு பிசி, ஒரு ரிஜிஸ்டர், ஒரு டெஸ்டல் எஜுகேஷன் கல்வி டைரக்டர் அந்த ப்ராப்ளம் பண்ணா இது எல்லாம் ஆர்மியாக கூட்டிட்டு வருவாங்க. சர்வீஸ் கொடுத்து அது பார்த்து போனா ஏன் ஒரு அறிவு திருக்கோயில் ஒரு அமைப்பு பூங்காவாக ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி இன்று அது தனி அதில் போய் ஆசிரியர்கள் தலையாட்டு இல்லைன்னு நினைச்சா என்ன பண்ணும்? ஆசிரியர்கள் ஆசிரியர் இருந்தா ஆசிரியர்கள் பண்புள்ளவர்களாக விரிவாக்கத்திற்காக நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அணுகலாம். கொடுக்காதான் படிப்பாங்க. ஆகவே நாம் அனைவரும் இணைவோம், திட்டமிடுவோம், செயல்புரிவோம். உங்களுடைய சேவை, உங்களுடைய செயல் உங்களை பற்றி எனக்கு சொல்லுங்க. அப்படித்தான் மைண்டில் வச்சிருக்கு. ஆக உங்களுடைய சேவையே உங்களை பிரதிபலிக்கிறது. வேற எதுவும் வேண்டாம். தன்னலமற்ற அடக்கமான அர்ப்பணிப்புணர்வோடு சேவை செய்தால் அதற்கு முதலில் நமக்கு பலன், பின்பு சங்கத்திற்கு பலன், குழுவுக்கு. தயவுசெய்து இந்த கூட்டத்தில் நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லுவது அறவே தவிர்க்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனை சங்கத்தில் அது ஒரு நாயா, அதுக்கு ஒரு நின்று சங்கம் என்ன சொல்லுதோ அந்த தலைமையை கட்டுப்பட்டு நடக்கும். இதெல்லாம் 1000 முறை யோசனை பண்ணிட்டு ஒரு எழுது. சரிங்களா? அதனால நீங்க ஏமா தானே தரிசனத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதால இன்னைக்கு உலகத்திலேயே எந்த பேரும் கிடையாது. நம்ம அமைப்பு ஒரு கேசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. 7-8 கேஸ் இருக்கிறது பெரிய அமைப்புகள், 10-12 கேஸ் இருக்கிறது அதோட கிடையாது. இங்க எந்த கேஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது, கேஷும் கிடையாது. கோடி 2 கோடி அட்மிஷன் நல்லா வந்தா தேசியெல்லாம் தமிழ் போகுது. உலகம் கடன் வாங்கி நடக்குது. இப்போல்லாம் நீங்க சொல்லுங்க 14 மண்டலத்துக்கும் 14 ஜி அமைப்பு இயக்குனர் எல்லாம் வந்தாச்சு. இயக்குநர்கள் எல்லாரும் தன்னலமற்ற சேவை கொள்கைகள் வந்து விட்டாங்க. வேலையை யார் எந்த பொருளுக்கு போட்டா நல்லா செய்வாங்க, அந்த பொருளுக்கு
யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தெரியாது. அப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆரம்பத்திலே அப்படி போ, நானும் சேர்க்க மாட்டேன், ஒருத்தி சேர்க்க விட மாட்டேன்னு சொன்ன சில பேர் கட்டி காக்குறாங்க சட்டத்தை. அப்படி ஒருத்தர் எனக்கு கேட்காதே வெளியுவாங்க உள்ள வந்த எப்படி காக்கக்கூடாது? அதனால நான் இப்போ உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டது, இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு என்னுடைய மனதிலே புதிய உற்சாகம் செயல்படுகிறது. You can do better than last year. Better than last day. We can do better than the Guru. அப்படி நீங்க சும்மா போனது மொத்தமா போனமா இருக்கிறார். இன்றிலிருந்து நீங்கள் முடிவு செய்யுங்கள். அனைவரும் உங்களுடைய அறக்கட்டளைக்கு செல்லுங்கள். அறக்கட்டளை தலைவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து ஒரு திட்டமிடுங்கள். வீடு வீடாக நோட்டீஸ் கொடுங்கள். அனைத்தையும் அணுகுங்கள். பள்ளிக்கூடத்திலே செல்லுங்கள், கல்லூரிக்கு செல்லுங்கள், பொதுமக்களுக்கு செல்லுங்கள். 100 பேருக்கு சந்தியுங்கள். 10 பேர் வந்தால் மகிழ்ச்சி. சொன்னா 300 பேருக்கு சந்திக்கிறவங்க 10 பேர் தான் வச்சிருக்காங்க. குட் அப்படின்னா அவர் என்னையெல்லாம் சோர்வா சொல்லுவாங்க. ஒரு குழு வந்தாங்க, 100 பேருக்கு சந்திக்கிறவங்க ஒருத்தர் வெரி குட் குட் வெரி குட். ஏன்னா சந்திச்சிருக்கிறாங்கல்ல, வராது அப்ப ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படியேதான் நான் மனசுல இருக்கிறேன். ஒர்க் பண்ணான்னு இருந்துட்டு என்ன பார்த்தாலும் வேலை செய்யாதவங்க தான் குறை ஜாஸ்தி. வேலை செய்யறதுல கோர்ஸ்ல நேரமே இருக்காது. அதனால நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஒரே ஆசை, நம்முடைய மாணவர்களை யோகா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே குக்கிராமங்களில் கூட ஒரு தவச்சாலை, ஒரு உடற்பயிற்சி கூடம், ஒரு நல்ல நெறிகளை அற வாழ்க்கையை போதிக்கின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக கல்வி மையம் என்றும் எங்க வைப்போம் என்ற உறுதியோடு நீங்கள் செயல்படுங்கள். ஒரு கிராம சேவை திட்டத்தில் 500 பேர் 700 பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள். 500 பேர் உடற்பயிற்சி நடத்துகிறார்கள். 100 பேர் அலுவலிக்கிறார்கள். அப்படி விட்டு அந்த தவச்சாலை பக்கத்தில் இருக்கிற அரசாங்கம் போட்டு வைக்கிறது. ஒரு ஊர்ல சொல்றாங்க, ஐயா நாங்களே பக்கத்தோரை போய் பார்த்துக்கிறோம், நீங்க செலவழி பண்ணாங்க. அவர் தொண்டர்கள் அப்படி உருவாய்த்தார். ஆகவே நீங்க செய்து கொடுக்க வேண்டிய ஒரே மாணவர் கலையை பேர் வேறு யோகா மருத்துவமனை உடலும் மனதும் அறிவு ஆரோக்கியம் சமுதாய ஆரோக்கியம் இந்த லெவல்ல நீங்க போனீங்கன்னா சாதிக்க முடியாத காரணம். இன்னைக்கு நான் உங்களை மகிழ்ச்சியோடு ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். குருவின் புகழை மனவளக்கலை யோகாவை இந்த மக்களுக்கு கொண்டு சென்ற பெருமை உங்கள் அனைவரையும் சார்ந்தது. அனைத்து ஆழ்ந்தாளர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இதில் யாருக்கும் பண்ண முடியாது, நீங்க தான் பண்ணீங்க. அப்படின்னா கொஞ்சம் மாறுதலான சிந்தனையோடு, ஒரு புதிய உற்சாகத்தோடு, ஒரு புதிய இலக்கோடு நாம் செயல்படுவோம். எப்ப பார்த்தாலும் சேவை செய்யறது உற்சாகம் மனமான போய்க்கூடாது. வராங்க போறாங்க அதை விட்டு எப்ப போயிருக்கோம். எப்ப சுவாமியா செஞ்சுக்கூடாது. உங்க முகத்தை பார்த்து எல்லாரும் வரணும். அந்த கெப்பாசிட்டி அதற்காக ஆசை அறிவியல் பார்த்து சொன்னாங்க. பேசவே மாட்டேங்க அறிவிப்புதிய. ஆக நாம் அனைவரும் ஒன்று விடுவோம். மனதால், கொள்கையால், குருவால், மனவள
சேவையா நாம் அனைவரும் இணைவோம். இங்க வேதம் கிடையாது. அவர் வேலையை செய்கிறார். நீ உங்க வேலையை செய்ய, நான் என் வேலையை செய்ய, அது அதிகாரம் செய்ய கூறி நான் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டேன். 12 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சாப்பாடு 12 மணிக்கு தான் வருது. நீங்க வந்து நேரம் நீங்க ஏதாச்சும் ஒரு புது திட்டம் இருந்தா எனக்கு எழுது. வளர்ச்சி குறை எழுதிய எனக்கு வரலாமே போதும். வளர்ச்சி 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 இதையே சிந்தியுங்கள். உங்க குடும்ப வேலை நோக்கம் மீதி நேரத்தில் இதையே சிந்தியுங்கள். நான் காலையில தூங்கி எழுந்திரிச்சு தினசரி தூங்கி எழுந்திரிச்சு எனக்கு புது புது எண்ணம் வரும். என்னால வச்சிருக்க முடியாது. ஏதோ ஒரு எண்ணம் சொல்லிவிடுவேன். நான் ஒரு வாரத்துக்கு செல்வது கேட்டு அதெல்லாம் சக்சஸா வேணும். ஏன்னா இதையே சிந்திச்சு இதையே படுத்து இதையே எதிர்த்து இப்ப வருது. அப்ப நீங்களும் அதேமா இருக்கும். எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம அமைப்பை எப்படி அதிகமா பேருக்கு சேர்க்கலாம். 10,000 பேர் இதுல ஒண்ணுமே சேராது இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி உள்ள கொண்டு வரலாம். இப்ப காலேஜ் வந்தாச்சு. காலேஜுக்கு கொஞ்சம் சீட் தான் கொடுத்துருக்குறாங்க. 50 40 ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். பிஎஸ்சி 50, எம்எஸ்சி 40. நீங்க இப்பவே புக் பண்ணிக்கீங்க. ஏன்னா இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் இவ்வளவுதான் அதுல சேர்க்க முடியும். அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு 90 கொடுப்பாங்க. அப்புறம் பார்க்கலாம். இது முக்கியமான வேல்யூபிள் டிகிரி. டிஜிட்டல் எஜுகேஷன் மாதிரி 60 வயசு 70 வயசுல இதுக்கு சேர முடியாது. அதுக்கு ஏஜ் பிஎஸ்சி 21, எம்எஸ்சி 35. ஏன்னா அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நாம என்ன அதுல வேதாத்திரியின் சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வந்தோம். மிகப்பெரிய முயற்சி இல்லை. அதனால இது நிலையாகும். வெறும் யோகா எங்களுக்கு வேண்டாம். யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் தான் வரும். நேற்று கூட சாயந்தரம் நான் எல்லாரும் எஸ் பண்ணிடலாங்க. அப்ப நாமெல்லாம் என்ன பண்ணணும்? நாங்கள்லாம் அவ்வளவுதான் பண்ண முடியும். எங்கெல்லாம் இன்னும் கூட பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரியர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 5000 ஆசிரியர்களுக்கு வாங்கியிருக்கோம். அடுத்தாப்புல எக்ஸிக்யூட்டிவ் ஆளுநர் ஏஇஓ அவங்களுக்கெல்லாம் 6000 வாங்கிட்டோம். இப்போ நேரத்துல இருந்து ஒரு பிளான் பண்ணிட்டு 8ஆம் கிளாஸ் 6, 7, 8 ஏதோ ஒரு கிளாஸ்க்கு தமிழ்நாடுக்கு தான் கொடுக்குறோங்க. மந்திரிக்கு ஆசை இருக்குது. அசம்பிளிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட்ஜெட்ல பணம் கொடுக்குறோம். அதுக்காக நாங்க வேலை பண்ணிட்டு எப்பயாச்சும் எங்களுக்கு சர்வீஸ் பண்ற காத்திருக்கிற ஆசிரியர் எங்களுக்கு நீங்க பண்ணி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கோம். அவரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க என்ன பண்ணணும்? பர்ஃபெக்டா கொடுக்கணும். இப்போ மண்டல 2க்கு சேர்ந்து எத்தனை சம்பளம் இது எஜுகேஷன் 8. நீங்க இந்த 8 சென்டரையும் நல்லா நடத்தி கொடுத்தாங்க. நல்லா நடத்தி போனாதான் நமக்கு மதிப்பு கூடும். அரசாங்கத்திலிருந்து பணம் வாங்க முடியும். சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு தனி நிறுவனத்திற்கு அமைப்புக்கு அரசாங்கமே நிதி ஒதுக்கி நம்ம பாடத்திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு பண்றதுங்கிறது குருவினுடைய கிருபை இருந்ததுனால மட்டும் நடக்குது. எவ்வளவு பெரிய காம்படிஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வர்றோம். ஒரே ஸ்டெப் எங்களிடத்திலே 13000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சொன்னா அந்தந்த வாரம் அந்தந்த ஸ்கூல்ல கூட கூட்டி கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம ஸ்டெப். 13000 ஆசிரியர்கள் எத்தனை பேர் சர்வீஸ் பாருங்கன்னு அப்புறம். அதனால வளர்ச்சிக்கு இந்த கூட்டமே வளர்ச்சிக்கான கூட்டம். ஒவ்வொரு அறக்கட்டளைகளையும் ஒரு கணக்கு போடுது. ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல எத்தனை பேர் போன ஆண்டு இன்டு டபுள்.
சர்டிபிகேட் கோர்ஸ்ல எத்தனை பேர்? இன்டு டபுள். 25 50 பேர். டிகிரி டிப்ளமோ எத்தனை பேர்? 10 பேர். அதாவது அதோட டபுள். முடியுமானா முடியும், முடியாதுன்னா முடியும். பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்வார்களே, முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் முடியும். சங்கம் வளரும், அறக்கட்டளை வளரும், மண்டலத்துக்கு வளர்ச்சி இருக்கும். இன்னும் எல்லா மண்டலத்துக்கும் இன்னொரு வண்டி வாங்கலாம். நீங்க அந்த மாதிரி எல்லாம் செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு ஒரு, நீங்கள் வளர்ச்சிக்கு ஏதாச்சும் ஆலோசனை இருந்தால் நீங்க எனக்கு எடுக்கணும். அடுத்த நிர்வாகக்குழு இருக்கிறது, பொதுக்குழு இருக்கிறது, நாங்கள் ஏதாவது மாறுதல் அடைவதா நாங்கள் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம். சிஸ்டத்துக்கு யாரும் வளர்க்கிறோம் சரிங்களா? எங்கள் கோரி இந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கும் குருவர்களுக்கும் மண்டலம் என்ன தனித்தனியாக வைக்கணும்னு சொன்னாங்க. இது ஒன்றா பார்க்கறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ரெண்டாவது அந்த இடம் இல்லை காலேஜ். அதனால நம்ம ஆண்டுதோறும் இப்படி ஒரு தடவை சந்திக்கவே முடியும். நீ இடநடுவில் ஏதாச்சும் மெட்ராஸ் கூப்பிட்டாலும் சின்ன கிரௌடில் நாம் எல்லாம் உட்காந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று கோரி உங்கள் அனைவருக்கும் இவருடைய அன்பை, வணக்கத்தை, குருவில் நேர்களை நினைவில் சமர்ப்பித்துக் உங்களுடைய ஒத்துழைப்பும் 2 மண்டலத்தினுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு நல்லபடி உங்களை அன்போடு வேண்டிக் கொடுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சென்னை நகர்மன்றத்தின் சார்பாக, சென்னை புறநகர் மன்றத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களை இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வளமுடன் உங்களை உலகநல வாழ்த்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம். சில அறிவிப்புகளை ஐயா சொல்ல இருக்கிறாங்க. வாழ்க்கை வளமுடன். ஐயா சொன்ன மாதிரி சாப்பாடு ரெடியாக இருக்கணும்னு அவர் தள்ளிட்டார். அப்படின்னா நம்ம கல்லூரிக்கான அப்ளிகேஷன் ரெடியாகிடுச்சு. அப்ளிகேஷன் காஸ்ட் 200 ரூபாய். ஜென்ரலாக வந்து மற்ற கல்லூரியில் 300 ரூபாய். எனக்கு தலைவரையா இல்லை வேண்டாம், நம்ம 200 ரூபாய்க்கு கொடுத்தா போகிறோம்னு ஒரு சம்மந்தம் இருந்ததுனால 200 ரூபாய்க்கு அதை நீங்கள் சில அன்பர்கள் இவருக்கு அறக்கட்டளைக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. இது பணம் கொடுத்தா தான் அப்ளிகேஷன் கொடுப்போம். அதனால் நீங்கள் யாரோ ஒரு 4 அறக்கட்டளை 5 அறக்கட்டளை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்க யாரோ ஒரு நண்பர் வந்து நீங்கள் அது மாதிரி வாங்கி கொண்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 90 பேருக்கு அட்மிஷன். அதில் இது வரைக்கும் ஒரு 18 பேர் என்ரோல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதலீடு. இப்போ மீதி யார் யாருக்கு முடியுமோ அவங்கெல்லாம் முன்னாடியே வந்து சேர்ந்துக்கிட்டா நல்லது அப்படிங்கிற வகையில் சொல்லிக்கிறோம். இன்னும் ஒரு முறை அனைவரும் இருந்து அவசர அவசரமாக போகாமல் எங்கெங்கேயோ வந்து வந்திருக்கிறோம். சாப்பிட்டுட்டு அதே போல் மயிலண்ணா சொன்னது போல் சென்னை நகரமண்டலத்தை சார்ந்த நிர்வாக அங்காவலர்களும் தயவு செய்து சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். வாழ்க்கை வளமுடன் வாழ்ந்துட்டு